நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சிக்ஷையை கொடுக்கும்போது, அவர் மேல கோபப்படக்கூடாது. அவர் மேல எரிச்சல் மூளக்கூடாது. நான் இந்த தப்பு செஞ்சேன். அதுக்கு இது வந்துருச்சு. கரெக்ட்? அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். இது எங்கிருந்து கிடைக்கும்னா, எல்லாமே தேவனுடைய சமூகத்துல தான் கிடைக்கும். நம்ம தேவனிடத்துல காத்திருந்து, அவரிடத்துல நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம யார் இடத்துல அதிகமா பழகுகிறோமோ, அவர்களுடைய குணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்களுக்கு தெரியும் தானே? அதனால தான் நம்ம சொல்றோம், சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்க பசங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசு, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகு, கெட்டவங்களோட சேராத. நம்ம சின்னதா இருக்கும்போதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நல்லா படிக்கிற பிள்ளைகளோட சேருங்க. பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். படிக்கிற பிள்ளையோட சேருங்கன்னா சொல்ல மாட்டேன். அதாவது நல்ல குணத்தோட இருக்கிறவங்களோட பழகணும். ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யார் கூட பழகி கொண்டே இருக்கிறோமோ, அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் நம்ம செய்வோம் ஆட்டோமேட்டிக்